வணக்கம் மக்களே, உங்களை அன்புடன் நினைக்கிறது சென்னை ஈக்காடு தங்கள் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த ஜாப் பார்க்க போகிறோம்னா, இந்த மெட்டல் தான். டிராயிங் பார்த்தீங்கன்னாக்கா வேறு இதுதான் டிராயிங். இது என்ன வருதுன்னாக்கா, இந்த பிரிண்டிங் மிஷின் இருக்குல்ல, அச்சடிக்கிறோம், அதுக்கு இந்த பஞ்சாக வருது பார்த்தியா, அதுக்கு இந்த பிளேடு வருது. அதுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா கட்டிங், ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு தான் வரும், கட்டிங்க்கும் வரலாம். அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பின்னெல்லாம் கட் பண்ணும், அதுக்கும் வரலாம். இந்த இதுக்கு தான், இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் வர்றது இந்த ஜாப். மொத்தம் 21 நம்பர். சரி வாங்க, இதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு டர்னிங் டூலு, ஒரு போரிங் டூலு, ஒரு 45D டூலு. இது 45D டூலு, இது போரிங் டூலு, இது பார்த்தீங்கன்னாக்கா டர்னிங் டூல். 3 டூல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன தேவைப்படுதுன்னு தெரில, பார்த்துங்க. தெரிலலாம் இல்லை, 3 டூல் தான் யூஸ் ஆகும், வேறு ஒன்றும் யூஸ் ஆகாது. டர்னிங்கு, போரு, டிகிரி 30 டிகிரி, அவ்வளோதான். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போய் எப்படி போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ட்ரில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஃபைல் ட்ரில் ஒன்று போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் பெரிய ட்ரில் போடணும். இது கொஞ்சம் கிரேட் மெட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க, இந்த லேத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க. லேத்தில் எவ்வளோ வருமானம் இருக்குன்னு யாருக்குன்னா தெரியுமா? மெயினாக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், லேத்தில் நல்லா நுணுக்கமாக வேலையை கற்றுக்கினாக்கா, நீங்கள் படிச்சுட்டு போய் சீட்டில் உட்காடுறீங்க, 50,000 60,000 70,000 1 லட்ச ரூபாய் போய் உட்காருவீங்க. நல்லா நுணுக்கமான வேலை 4-5 வருஷத்தில் கற்றுக்கின்னு ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு நீங்கள் கம்பெனி வச்சிங்கனாக்கா நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இப்போ ஒரு 10 வருஷமாக 15 வருஷம் 10 வருஷம் இருக்கும். இந்த 10 வருஷமாக நேற்று வேலைக்கு ஆளே இருக்க மாட்டேன்றாங்க. இப்போ இருக்கிற பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அழுக்கு துணி போட்டு வேலை செய்யணும்னாலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க நீட்டாக போயிட்டு நீட்டாக வரணும்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவங்க நினைக்கிறாங்களா, இல்லை பெற்றவங்க இந்த மாதிரி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா தெரியல. நான் கரெக்டாக 94 வந்தேன். 93 லாஸ்ட்டில் வந்தேன். இன்னைக்கு என்ன வருஷம் ஆகுது? இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2024 14ஆம் தேதி நைட்டு. உங்ககிட்ட டைமிங் என்ன பேசுகிறதுனால கரெக்டாக மணி 11 நைட்டில் வேலை செஞ்சுருக்கேன். நைட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். 14 வருஷம் மொத்தம் 94ன்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 30 வருஷம் வருது. இந்த 30 வருஷத்தில் நான் கம்பெனி வச்சு 14 வருஷம் ஆகுது. 16 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். கரெக்டாக எல்லாமே இருந்து பேக்ரவுண்ட்லாம் இருந்து ஒரு 5 வருஷம் நல்ல வேலை கற்றுக்கணும். நல்ல வேலைக்காரன் ஒரு 5 வருஷத்தில் நல்லா வேலை செய்யலாம். 5 வருஷத்தில் வேலை கொடுத்து கம்பெனி வச்சோம்னாக்கா
அப்படியே கம்பெனி கரெக்டாக ப்ராப்பராக நல்லா வேலை தெரிஞ்சவனா இருந்தாக்க நல்லா கரெக்டாக வேலை செஞ்சோம்னாக்கா கம்பெனி வச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்தில் குறைஞ்சது நம்மக்கிட்ட 10 பேர் வேலை செய்வாங்க. 4-5 வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாயிலேருந்து டர்ன் அவுட் பண்ணலாம். படிப்புன்றது நமக்கு தேவைதான். ஆனால் எதில் வருமானம் வருதுன்னு எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ போட்டு நான் ஒரு 6-7 வீடியோ போட்டேன். இப்போ தான் இதை சொன்னேன். இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடணுன்னே நினச்சேன். நான் ஒன்றுன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த லேத்து தான் வந்து மிஷினுக்கெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற மிஷினுக்கெல்லாம் தாயே வந்து லேத்து தான். லேத்து இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அது இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாத தெரில எனக்கு. இதில் இல்லாத வருமானம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியல. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுது நீங்களே எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த லேத்துன்றது ரொம்ப 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 ஒரு நல்ல தொழில், கைத்தொழில். எது கை விட்டாலும் விடும், இந்த லேத்து மட்டும் எப்பவுமே கைவிடாது. அதனால் நுணுக்கமாக வேலை கற்றுக்கினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகலாம். நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்தில் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறத நீங்கள் கம்பெனி வச்சுட்டு வேலை கற்றுன்னு கம்பெனி வச்சிங்கனாக்கா அந்த 40 வருஷம் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் வாங்குறீங்க, ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னாக்கா அதுக்குள்ள கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. அந்த டைமில் நீங்கள் ஓய்வு எடுக்கிற டைமில் ஒரு 30 கோடி 50 கோடி அந்த நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். திடீர்னு 20 வருஷத்தில் 1000 பேர் கூட வேலை கொடுக்குற மாதிரி டெவலப் ஆகிடலாம். எப்படி வேணும். ஆனால் நுணுக்கமாக வேலை கற்றுக்கணும். ரெண்டாவது வந்து கரெக்டாக எதை எப்படி செய்யணும், எதை எப்படி எடுத்துன்னு போகணும், இந்த ஜாப்பை எப்படி டெலிவரி பண்ணணும், இந்த ஜாப்பை எப்படி வாங்கணும், மெட்டீரியல் எப்படி வாங்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஆர்டர் எப்படி பிடிக்கணும், இதெல்லாம் தெரியணும். பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணும்னாக்கா. ஆனால் இதெல்லாம் தெரியுதுனாக்கா சாதாரணமாக தெரியாது. நீங்கள் கம்பெனி வச்சு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் ஊறுவீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, படிங்க. யாராருக்கு என்னென்ன வேலை பிடிக்குதோ போங்க. படிப்பு வரல அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக லேத்துக்கு வந்துடுங்க. வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் வேலை மட்டும் கரெக்டாக கற்றுக்கினீங்கனாக்கா படிச்சுட்டு போயிட்டு ஒரு 50,000 சம்பாதிக்கிறத நீங்கள் இன்னைக்கு டர்னருக்கு 25,000 30,000 சம்பளம். யாருக்குன்னா அது தெரியுமா? 25,000 30,000 சம்பளம் இன்னைக்கு டர்னருக்கு லேத்தில் வேலை செய்கிறவங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. ஒரு நம்பர் முடிஞ்சிருக்குல்ல, டில் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ரேஷன் போட்டாச்சு, எல்லாத்தையும் ட்ரில் போட்டாச்சு. எல்லா ஜாம் இங்கே தான் இருக்குது, எல்லாமே ட்ரில் போட்டாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ரேஷன்.
அவ்வளோதான். செகண்ட் ஆப்ரேஷன் ஒரு நம்பர் முடிஞ்சிடுச்சு. சைஸ் வந்து 36, 34.05. இது வந்து 50. கரெக்ட் பண்ணியாச்சு ரீடிங்கு. செகண்ட் ஆப்ரேஷன் போட்டாச்சு. இதே மாதிரி 20 நம்பரையும் போட்டுக்க வேண்டியதான். செகண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஆப்ரேஷன் ஸ்டாப்பர் செட் பண்ணிட்டு டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணிட்டேன். இது ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னாக்கா, இந்த ஹேண்டில் இருக்குது, இந்த கை தள்ளுற ஹேண்டில், அது வந்து இந்த சைட்லனாக்கா ரீடிங் வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணும்போது வெயிட்டில் வந்து கொஞ்சம் பெட்டு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சைடு வச்சுக்கணும்னாக்கா அது பெட்டு அட்ஜஸ்ட் ஆகாது, கரெக்டாக அப்படியே நின்றும். அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. டோட்டல் லென்த் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னாக்கா, சாப்ஜா இல்லை, அதனால் துணிச்சக்கில் பிடிச்சாக்கா இந்த இடம் வந்து நசுங்கும். கட்டு நிறைய இருக்குது. கட்டு நிறைய இருக்கும்போது இதை டைட் பண்ணி கட்டு விடும்போது என்ன ஆகுனாக்கா ரொம்ப அதிகமாக நசுங்கும். இப்போ இந்த சைடு மெட்டில் எடுத்துட்டோம்னாக்கா திரும்ப டைட் பண்ணும்போது லைட்டாக டைட் பண்ணி அந்த ஸ்டெப் மட்டும் எடுத்துடலாம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து அந்த ஜாம் மார்க்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி போடுறேன். இதை போட்டு இந்த செக்கு கைட்டு அந்த செக்கு மாட்டிக்கும். இது கொஞ்சம் அந்தளவுக்கு த்ரூ வராது இந்த செக்கு. அதுக்கு தான் அந்த மாதிரி ஐடியா. $8.5 டோட்டல் லென்த்து. ஓகே, ஃபேஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4வது ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு ட்ரில்லு, 2வது ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணோம். இப்போ வந்து 2 ஸ்டெப் எடுக்கணும். 4வது ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு.
இப்போ 4வது ஆப்ரேஷன். இது வந்து சும்மா லைட்டாக பண்ணிடணும், டைட்டு மார்க் தெரியாமல். அவ்வளோதான், முடிஞ்சுது. சைஸு 40.05 கரெக்டாக இருக்கா? சைஸு 40 இல்லை 34.05 தெரியுதா சைஸு? அப்புறம் எல்லாத்துக்கும் சாம்பர் வச்சுக்கலாம். சும்மா லைட்டாக ஃபைல் வச்சேன், பட்டு கையை போட்டுரும், அதுக்காக தான். சும்மா லைட்டாக அப்படி ஒரு டைட்டு அப்படி டைட் ஆகுதுதான். ஓகே, இப்போ போர் பண்ண போகிறோம். போருக்கு ஃபுல்லாக மாட்டேன், போர் பண்ண போகிறோம். போர் பண்ணி போர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன், 1 mm தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ போர் பண்ண போகிறோம். போருக்கு ஃபுல்லாக மாட்டேன், போர் பண்ண போகிறோம். போர் பண்ணி போர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன், 1 mm தான் வச்சுருக்கேன். .7 சைஸு. அதுக்கப்புறம் அந்த 0.3 வந்து கிரைண்டிங் பண்ணிப்பாங்க. .6
மொத்தம் 5 நம்பர் முடிஞ்சிச்சு, 5 6 நம்பர். மொத்தம் 5 நம்பர் முடிஞ்சிச்சு, 5 6 நம்பர். ஓகே, போர் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே போர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த டேப்பர் மட்டும் எடுத்தால் வேலை முடிஞ்சிடும். லைட்டாக சாம்பர் மட்டும் அடிச்சிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாம்பர் மட்டும் லைட்டாக அடிச்சிட்டோம்னாக்கா ஒரு ஐடியில் வந்து ஒரு 0.5 ஒரு 1 எம்ஓ, ஓடிலையும் ஒரு 1 எம்ஓ. இப்படி சாம்பர் ஜாபுக்கு அழகே சாம்பர் அடிச்சாதான். சாம்பர் இருந்தால் மட்டும்தான் ஜாப் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது டேப்பருக்கு செட்டிங்லாம் போட்டு அந்த டிகிரிலாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ டேப் அடிக்கலாம் பாருங்கள். லாஸ்ட்டு ஆப்ரேஷன் அவ்வளோதான். இதை அடிச்சிட்டோம்னாக்கா முடிஞ்சிடுச்சு வேலை. ஓவரால் 30 டிகிரி, சைடுக்கு 5 டிகிரி. ஓகேவா? முடிஞ்சிச்சு. இதே மாதிரி 20 நம்பரிங் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை ஆர்டனிங் பண்ணி கிரேனிங் போகும். கிரேனிங்கில் தான் இந்த ஷார்ப்னஸ் எடுத்துன்னு வருவாங்க. அப்போ தான் ஆர்டனிங் பண்ணால் தான் இது வந்து வெட்டும், இல்லை வெட்டாது. அவ்வளோ தான், தூக்கி போட்டுறது தான். அப்படியே போட்டாக்கா
அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா ஜாபு? இருபத்தி ஒரு நம்பர். அஞ்சு, 10, 15, 20, 25. பார்த்தீங்களா? சரி ஜாபு ஆகிடுது. பார்த்தீங்களா ஜாப்? பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா? 21 நம்பர் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.